வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க மடப்புரம் கோவில் பத்ரகாளி அம்மன் கோவில்ல காவலாளியா பணியாற்றிட்டு இருந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய காவல் மரணத்தை பத்தின வழக்கு, அதை பத்தியும் அந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வை பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் அப்படிங்கிற அந்த கோயில்ல அஜித்குமார்ங்கிற இளைஞர் காவலாளியா பணியாற்றிட்டு இருக்காரு. காவலாளியா வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த அஜித்குமார் ஒரு மிக பெரும் பழி உள்ளாக்கப்படுறாரு. அந்த பழி அவர் மேல சூட்டப்படுறதுனால அவரு 5 சிறப்பு காவல் படையில இருக்கக்கூடிய காவலர்களால அடிச்சே கொல்லப்படுறாரு. விசாரணைங்கிற பேர்ல கூட்டு போய் அடிச்சு கொல்லப்படுறது வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க மறுபடியும் ஒரு மனுஷனுக்கு நடந்திருக்கத நாம எல்லாரும் பார்த்தோம். அதை பத்தின இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இந்த இளைஞருடைய மரணத்தை பத்தின ஃபுல் வீடியோவை நாங்க 2 பார்ட்டா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம நம்ம பின் பண்ணிருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துருங்க. தொடர்ச்சியா இப்போ இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞருடைய வழக்குல என்ன முன்னேற்றங்கள் இருக்கு, உயர்நீதிமன்றம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சிபிஐ விசாரணையில என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அஜித்குமார் அப்படிங்கிற இந்த இளைஞருடைய இந்த வழக்கு முதல் கட்டமா ஒரு மரண வழக்கா தான் இருந்தது. அதற்கு அடுத்து நடந்த பல போராட்டங்களுக்கு அப்புறம் அது ஒரு கொலை வழக்கா மாறுச்சு. அதன் காரணமா கிட்டத்தட்ட 5 காவலர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த 5 காவலர்களுடைய குடும்பத்தினரும் சாலையில இறங்கி போராட்டம் பண்ணதுதான் இங்க ஒரு கேளிக்கை காட்டுற விதமா இருந்தது. இது மட்டும் இல்லாம இதனுடைய தொடர்ச்சியா பொதுமக்களுடைய தொடர் அழுத்தத்தினாலையும் சமூக ஆர்வலர்களின் விடாமுயற்சியாலையும் மிக பெரும் ஒரு விஷயம் இங்க நடந்தது. அது என்னன்னா, இந்த வழக்கு உடனடியா சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டா இதற்கான பதில் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அன்னைக்கே கிடைக்காதுன்னு நாம சொல்லியிருப்போம். சிபிஐக்கு ஒரு வழக்கு மாறுது அப்படின்னா அந்த வழக்கு பல வருடங்கள் தாண்டியும் அதற்கான பதில் கிடைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். அதற்கான காரணம் மிக சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம முன்னாடி இருக்க வழக்குகள் என்ன அப்படின்னா, ராம்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய வழக்கு, ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கு, இப்படி பல வழக்குகள் இருக்கு. நிறைய வழக்குகள் இருக்கு. அதுல இந்த 2 வழக்கு முக்கியமான வழக்குகள் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள். இது அப்படி இருக்கிறப்போ இந்த வழக்குல ஏன் இவ்வளவு சீக்கிரமான ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னா, இதுல ஒருவேளை அரசியல் இருக்கலாமோ, ஒருவேளை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி இன்னும் ஒரு 10 மாதங்கள்ல அடுத்த கட்ட தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கறத கருத்துல வச்சுட்டு இதற்கான வேலைகளை துரிதப்படுத்துறாங்களோ, இன்னும் வேகமா ஓடுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி சமூக ஆர்வலர்களாகிய எல்லார்கிட்டையும் இது இருக்கு. என்னமோ ஒண்ணு, அஜித்குமாருடைய வழக்குல உண்மைத்தன்மை வெளியே வரட்டும், உண்மையான குற்றவாளிகளுக்கான தண்டனையை பெற்று கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு நம்மள மாதிரி பல பேர் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான ஒரே ரீசன், இந்த மாதிரி இன்னொரு குடும்பம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, இன்னொரு இளைஞருடைய உயிரோ இல்ல இன்னொரு மனிதருடைய உயிரோ காவல்துறையினரால அல்பமா பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த வழக்கு சிபிஐ கிட்ட மாறுச்சு இல்லையா? சிபிஐ இந்த வழக்க கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இதுல மாறி இருக்கு, இல்ல என்னென்ன விஷயங்களுக்கான விடைகள் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் கட்டமா சாட்சிகள் கிட்ட மறு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு சிபிஐ சார்பா. அதுல யார் யார்கிட்ட இந்த மறு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞர் மரணம் அடைந்தார் இல்லையா, அந்த இளைஞருடைய தம்பி நவீன்குமார் அப்படிங்கிறவர்கிட்டையும், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் அப்படிங்கிறவர்கிட்டையும், மடப்புரம் கோவிலின் காவலாளிகளான பிரவீன்குமார், வினோத்குமார், கோவில் செயல் அதிகாரி ஓட்டுநர் சக்திவேல் உள்ளிட்ட பல முக்கிய சாட்சிகளிடம் சிபிஐ அவங்களுடைய மறு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணையில பல விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு. காவல்துறையால எழுதப்பட்ட வழக்கின் விவரமும் இவர்கள் சொல்லக்கூடிய விவரங்களுமே மிஸ்மேட்சா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் முதல் கட்ட இந்த விசாரணை வெளியே வந்ததுல நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் மேல திருட்டு பட்டம் கட்டின அந்த நிகிதா அப்படிங்கிற அந்த பெண், கல்லூரியில துணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அந்த நிகிதா அப்படிங்கிறவங்களையும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலா சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க கிட்ட எங்க இந்த நகை திருட்டு போயிருக்கு, திருட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எப்போ இதற்கான வழக்கை நீங்க பதிவு பண்ணீங்க, எந்த காவல் நிலையத்துல போய் பதிவு பண்ணீங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நோண்டி கேட்டதா இந்த விஷயங்கள் தெரிய வருது. அத்தோட விட்டுறாம சிபிஐ எங்க போயிருக்காங்க தெரியுமா? அஜித்குமாரின் மரணத்திற்கு பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜரை பண்ண டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் செவிலியர் சாந்தி அப்படிங்கிறவங்களையும்
உதவியாளர் அழகர் அப்படிங்கிறவரையும் இந்த இந்த விசாரணை வளையத்துக்குள்ள சிபிஐ கொண்டு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, நாம திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா, கிரைம் சீன் ஒரு இடத்துல நடக்குது, இந்த இடத்துல தான் கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த கிரைமை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல கிரைமை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது அஜித்குமாரை எங்கெங்க கூட்டு போனீங்க, எங்கெங்க வச்சு அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இந்த காவலர்கள் சொன்ன பதிலும் அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞருடைய சகோதரர்கள் கூட பணியாற்றின பணியாளர்கள் சொன்ன பதிலையும் ஒப்பிட்டு அவங்க எங்கெங்க கூட்டு போய் எப்படி எப்படியான சித்திரவதைகள் உள்ளாக்கப்பட்டிருக்காரு அஜித்குமார் அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அத வீடியோவாவும் பதிவு பண்ணிருக்காரு. குமாருடைய தம்பி நவீன்குமாரை வச்சுதான் இந்த நாடகத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க, இந்த சம்பவங்களை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதை நாம சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை யார் வேணா எப்படி வேணா சொல்லிட்டு போயிடலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அங்க என்ன பேசப்படும், எதுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னு கேட்டா ஆதாரம் அப்படின்னு சொல்லுவோம், சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த அஜித்குமார் மரண வழக்கிலையும் சாட்சிகள் சேகரிக்கப்படுது. அதுவும் யாரால அப்படின்னா சிபிஐ அதிகாரிகள்னால. சிபிஐ அதிகாரிகள் ஒரு விஷயம் கூட விடாம கிட்டத்தட்ட 5 காவலர்கள் உட்பட இந்த வழக்குல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சிபிஐ சந்தேகப்படுதோ அவங்க எல்லாருடைய அலைபேசிகளும் அவங்க எல்லாரும் பயன்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அவங்க விட்டு வைக்காம எல்லாத்தையும் ஒரு சாட்சியா ஒரு ஆதாரமா மாத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமார், நவீன்குமார் அப்படிங்கிற இந்த சகோதரர்களை அந்த சிறப்பு காவல்துறையை சேர்ந்த சிறப்பு காவல் படையை சேர்ந்த காவலர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கல்ல ஒரு டெம்போ டிராவல். அந்த டெம்போ டிராவலர்ல இருந்த பதிவெண் நம்பர் பிளேட்டே அவங்க ஃபேக்கா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதோடைய ஒரிஜினல் நம்பர் பிளேட் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இருக்கும். இவங்க இன்னொன்னு கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, அது வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, ஒரு காவல்துறையினருடைய வாகனத்துல மது பாட்டில்கள் இருந்திருக்கு, சீட்டு கட்டுகள் இருந்திருக்கு. இவர்கள் உண்மையாவே காவலர்களா இருந்திருக்காங்களா இல்ல காக்கி சட்டை போட்ட குண்டாசா இருந்திருக்காங்களான்னு அந்த கேள்வியை நாம கேட்கணும். அப்படிங்கிறது இங்க அவ்வளவு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ஒரு மக்களை பாதுகாக்கிற ஒரு பணியில இருக்கக்கூடிய இந்த காவலர்களே இவ்வளவு பொறுப்பற்ற தன்மையில பொறுப்பில்லாம மது அருந்திட்டு சீட்டு கட்டுகள் ஆடிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்புவனம், அதாவது இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இந்த இளைஞரை அடிச்சு துன்புறுத்தப்பட்ட திருப்புவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எல்லாமே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க காவல்துறை. ஆனா சிபிஐ அதிகாரிகள் ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடு, நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கு, நான் அதை அந்த ஃபுட்டேஜஸ் எங்க எப்பப்போ காணாம போயிருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அதோட ஹார்ட் டிஸ்க் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னொரு முக்கிய ஆதாயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன இது வெறும் 5 காவலர்களை மட்டும் தான் நீங்க குற்றம் செஞ்சவங்களா சொல்லிட்டு இருக்கீங்க, அது இல்லையே, இன்னும் நிறைய பேர் பின்னாடி இருக்காங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா இருக்காங்க. இப்ப ஒருத்தரா உள்ள விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான நபர் ஏடிஎஸ்பியா இருந்த சுகுமார். அந்த சுகுமார் கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல சிபிஐ விசாரணை நடத்தி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞருடைய இந்த மரண வழக்குல முதல் கட்டமா மாநில அரசு இடைக்கால இழப்பீடா 7.5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க முன்னாடி. அந்த இழப்பீட்டுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தலையிட்டு இல்ல நீங்க 7.5 லட்சம் ரூபாய் கொடுங்க, அது இல்லாம இன்னும் 25 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு வேலை மற்றும் நிலம், அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு வேலை காரைக்குடியில இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்துல டெக்னீஷியனா அவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு தேவையான நிலம், அதாவது அந்த குடும்பத்திற்கு இழப்பீடா கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒரு நிலம், அந்த நிலம் அவங்களுக்கு எங்க தேவைன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு எங்க வேணும்னு சொல்றாங்களோ அங்கேயே கொடுங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயோ ஒரு பொட்டல் காட்டுல கொடுக்கறதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா சாட்சிகளுக்கான பாதுகாப்பு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், இதன் கீழே இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சாட்சிகளா இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் இங்க நாங்க சாட்சி சொல்ல ரெடியா இருக்கோம், அஜித்குமாருக்கான ஒரு விடை எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், அவருக்கான நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வழக்குக்கு துணை நின்றுருக்காங்களோ நிக்க போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பரான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்கும், எல்லாம் விசாரிக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இதனுடைய விடை எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி கடைசி நாளா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்காங்க சிபிஐக்கு. சிபிஐ இந்த விசாரணையை முடிச்சு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள இந்த விசாரணையின் அறிக்கையை தாக்கல் பண்ணணும். 20ஆம் தேதி தான் கடைசி நாள். அதற்கு முன்னாடியே இவங்க முடிச்சிட்டாலும்
அதுக்கு முன்னாடியே இவங்க கொண்டு போய் தாக்கல் பண்ணிடலாம். சோ ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயத்துக்கு யார் யார் காரணமோ, எந்தெந்த உயரதிகாரி யாரு அப்படிங்கறத இந்த விசாரணையில தெரிய வந்துரும் அப்படிங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கையா இருக்கு. இதன் தொடர்ச்சியா அஜித்குமார் அப்படிங்கிற இந்த இளைஞருடைய மரணத்துக்கு யார் யார் காரணமாக இருக்காங்களோ, யார் யார் இந்த குற்ற செயல்ல ஈடுபட்டிருக்காங்களோ, இரக்கமற்ற மனிதாபிமானமற்ற இந்த மிருகத்தனமான செயல்ல யார் யார் ஈடுபட்டாங்களோ எல்லாரும் நீதித்துறையின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான உரிய தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறத ஒரு மிக பெரும் ஒரு நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க எல்லாருமே நீதித்துறையையும் இந்த சமூகத்தையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் தான் நம்புறோம் அப்படின்ட்டு அங்க அந்த அஜித்குமார் அந்த மரணத்தை பார்த்து அழுது புலம்புன அவர்களுடைய உறவினர்களா இருக்கட்டும் சரி, அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் சரி, ஊடகங்கள் வாயிலா நம்ம எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? இந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞருக்காக குரல் கொடுக்க போறோம். அவருக்கான நீதியை நாம பெற்று தர்றதுக்கு கூட ஒற்றுமையா நிக்க போறோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்மிர் எக்ஸ்பென்சட். நன்றி, வணக்கம்.